மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, பிதாவே உமக்கே துதி என மகிமை யாவற்றையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். தந்தையே, தந்தையே, அற்பமும் குப்பையும் தூசியுமா இருந்த எங்களை ஒரு சிலராய் ஒன்றாய் தேர்ந்தெடுத்து உமது சத்திய பாதையில் அனைதினமும் சத்திய புத்தியை கொடுத்து வழிநடத்தி வருகிறேப்பா. அதற்காக உமக்கு கொடான சோதரங்களும் ஏறெடுக்கிறோம். பிதாவே, பிதாவே, இந்த கடந்த காலம் முழுவதும் பாதுகாத்து இந்த ஒரு நாளையும் கிருபையாக கொடுத்து காலையிலிருந்து இம்மட்டுமாய் உமது சத்தியின் வார்த்தையிலையும் உமது கிருபையிலும் இரக்கத்திலும் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சாப்பனே. தகப்பனே, இப்படியாக இந்த ஒரு செஷனையும் உமது பாரத்தில் அர்ப்பணிக்கிறதாவே இன்னைக்கும் சத்தியத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறோம். அதை கொடுத்து இப்படியாக இந்த கொடுகை தொடக்க உமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் நம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய இரண்டாவது பாடத்தை எடுத்து தரும்படி அன்பு சகோதரர் ஜோயில் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துக்களாய் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு பிரேக்கில் சொல்லாமையே ரொம்ப கிளியராக புரிந்தது. அடியன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அநேக ஸ்லைடுகளை உங்களை படித்து உங்களை டயர்டாக்காமல் ஸ்லைடில் என்ன இருக்கோ நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன நமக்கு சத்தியம் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம மெடிடேட் பண்ணலாம். ஸோ 11:40க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம முடிச்சிடலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெமரியில் மெடிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிற நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நியாயப்பிரமாண கட்டளைகளாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுசரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த நிழலாகிய பஸ்கா நிஜமாகிய நமக்கு எப்படி அது ஒரு அதில் நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு பேசிக்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு கிளான்ஸ் டச் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு சில இன்னும் விடுபட்ட ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் டைரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம சகோதரி இது வாசிக்கலாம் இந்த ஸ்லைடு. பஸ்காவானது மறைமுகமாக மீதமான இஸ்ரேலர் அனைவருடன் சம்பந்தம் உடையது என்றாலும், பஸ்காவானது இஸ்ரேலர்களின் முதற்பேரானவர்களுடனே நேரடியாய் சம்பந்தம் கொண்டிருந்தது என்பதை நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம் சகோதரி, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பஸ்கா சம்பந்தமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு நைட்டில் எல்லாருக்கும் மைண்டில் ஒரு பயம் இருந்திருக்கும்ல, சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது. ஆனால் அதிகமான ஒரு பயம் யாருக்கு இருந்திருக்கும்? நிச்சயமாக ஃபர்ஸ்ட்பார்னுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. ஏன்? ஒருவேளை இவங்க அதை அனுசரிக்காமல் விட்டுருந்தாலோ, இல்லை தவறாக அனுசரிச்சிருந்தாலோ, நிலைக்கால்களில் ஒருவேளை பூசாமல் விட்டுருந்தாங்க ரத்தத்தை அப்படின்னா, அன்னைக்கு யார் இறந்துருவா அப்படின்னா, தலைச்சன் பிள்ளைகள் இறந்துருவாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஃபியர் இருந்திருக்கும். ஆனால் அதை தான் சொல்கிறாரு, ரொம்ப அட்டாச்சாக இது யார் கூட இருக்குது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸோட இருக்குது, தலைச்சன் பிள்ளைகளோட அது ரொம்ப லிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அடுத்த பேராகிராஃபில் போட்டிருக்குன்றதை வாசிக்கலாம். எகிப்தின் மீதான கடைசி வாதியானது அவர்களது முதற்பிறப்புகள் அனைவரின் மரணமாக இருந்தது. மற்றும் பஸ்கா என்பது அந்த இரவின் போது கடந்து வந்ததான சங்கார தூதன் இஸ்ரேலின் முதற்பிறப்புகளை கடந்து சென்றார். இதற்கு காரணம் உறவு முறைகள் என்பது மாத்திரமல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிறந்துட்டதுனாலயே அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அன்னைக்கு டேட்டில் அந்த முதற் பேரானவர்கள் மட்டும் காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் அவங்க டைரெக்டாக லிங்க் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம அநேக விஷயங்களில் கூட வசனங்களில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஏற்பாடுகளின்படி வசனங்களின்படி அந்த முதற் பேரானவர்களே அடுத்த நாளில் இவர் எகிப்திலிருந்து வெளியேறுகையில் ஜனங்களை வழி நடத்துபவர்களாகவும் விடுவிக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்னாகமத்தில் உள்ள வசனம் இருக்குது. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் தான் யாருன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைப் அண்ட் ஆன்டி டைப்பில் நம்முடைய சபை வகுப்பாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த முதற் பேரானவர்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா,
வசனங்கள் கூட அநேக இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த முதற் பலன் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா தேவனுக்கே சொந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதான் இப்போ சொல்கிறோம், எப்படி பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அன்னைக்கு அந்த நைட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் வந்து காக்கப்படுறதுக்காக அந்த ஒரு பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததோ, அது போலவே இதை வாசிச்சிடலாம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. இந்த முதற்பேரானவர்கள் மாத்திரமே இந்த சுவிசேஷ யுகத்தில் அல்லது இரவில் கையாளப்படுகின்றனர். இவர்கள் மாத்திரமே மரண தண்டனைக்கான அபாயத்தில் காணப்படுகின்றனர். யாருக்கு இந்த மரண தண்டனைக்கு உண்டான அந்த ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு காஷன் இருக்கு அப்படின்னா சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய முதற்பேரானவர்கள். அப்போ யார் அவங்கன்னு சொல்லி பார்த்தோம், நம்ம சர்ச் கிளாஸாக ஓடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்போஸ்தலன் சொல்லுகின்றது போல் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் இருக்கும். மனுக்குலத்தின் முழு உலகம் கூட முதற்பேரானவர்களாகிய இந்த சபையின் நிமித்தத்திலும் இவர்களை வெற்றிகரமாய் கடந்து போகுதலிலும். அடுத்தது எப்படின்னா, இவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் இவங்க வந்து முத்திரிக்கப்படுற விஷயம் வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இவங்களும் அந்த மைண்ட்ல தான் இருக்கணும். எப்படி இப்போ நம்ம வீட்டில் உண்மையிலுமே லிட்ரலாக இந்த தெருவுக்குள்ளே ஒரு சங்கார தூதன் கடந்து போகும்பொழுது ஒருவேளை நம்ம அந்த பஸ்காவை ஒழுங்காக அனுசரிக்கலைன்னா அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு டெத்து நடக்குமோ, அதை போல சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன்ஸாக இருக்கக்கூடிய நமக்கும் என்ன ஒரு மைண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, சத்திய அறிவை அடைந்த பிற்பாடு. எப்போ சத்திய அறிவை அடையிறோம்? நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டு சரி எது தப்பு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உள்ளபூர்வமாக ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளே வந்துடுறோம். வெளியரங்கமாக காட்டுறதுக்கு முன்னாடியே சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், சத்தியத்தை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், வெளியரங்கமாக அதை நம்ம ஒரு காட்டுறோம், கான்சென்ட்ரேட் பண்ணி காட்டின பிற்பாடு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இராமல் நம்மளால் செய்ய முடியுமா? கான்சென்ட்ரேட்டட் லைஃப்குள்ளே வந்த பிற்பாடு மனப்பூர்வமாக நம்மளால் பாவம் செய்ய முடியுமா, முடியாதா? யாரும் இப்போ செய்கிறது இல்லையா? இப்போ முடியாது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, ஃப்ளஷ்லியாக நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம நினச்சா மனப்பூர்வமாக நம்மளால் பாவம் செய்ய முடியுமா கான்சென்ட்ரேட்டட் லைஃப்லையும் அப்படின்னா செய்ய முடியும். ஒருவேளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் வந்து ஒரு திகிலில் இருந்திருப்பாங்க, தப்பாக பண்ணிட்டோன்னா நமக்கு மரணம் அப்படின்னு. சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய சபை வகுப்பாரும் என்ன மென்டாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னா, ஐயோ நான் கான்சென்ட்ரேட் லைஃப்குள்ளே வந்துட்டேன், நான் மனப்பூர்வமாக ஒருவேளை நானும் இனிமேல் பாவம் செய்கிறேன் அப்படின்னா, அதான் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. எனிமீஸை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு கோபாக்கினை இருக்குல்ல, அதுவுமே மனுக்குலத்தின் முழு உலகமும் கூட அந்த முதற் பேரானவர்களாகிய இந்த சபையினிடத்திலும் இவர்களை வெற்றிகரமாய் கடந்து போவதிலும் இவர்கள் நித்தியமான ஜீவனை அடைவதிலும் அக்கறை கொண்டிருப்பதில் உறுதியே. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த மைண்டு நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன், நாம துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்னா, அங்கே எப்படி சங்கார தூதன் வந்து அங்கே கொண்டு போட்டாரோ அந்த மாதிரி இன்றைக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சீரியஸான ஒரு டெத் நோட். யோசிச்சு பாருங்க, இப்படி பண்ணுனா நீ உனக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக மரணம் தான் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் நிழலாக சொல்லிட்டாரு, நிஜத்துலையும் நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சிலர் வந்து ஒரு குற்றத்துடன் முகாந்திரத்துடன் நம்ம அதில் கை வைக்கிறோம் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு போகிறது, நித்திரை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இதான் குறிக்குது. ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக சர்ச் கிளாஸாக போக முடியாது. ஒரு டெத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் அதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வந்து சீக்கிரத்தில் இடப்பட போகிறதும் அப்படின்னா ரொம்ப கடைசி கால ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம், நம்ம எண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எண்டிலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப துணிகரமான ஒரு சில பாவங்களை மனப்பூர்வமாக ரொம்ப ஹாப்பியாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஒருவேளை அது மாதிரியான ஒரு சிந்தைகள் நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். வாசிக்கலாம் செகண்ட் பேரா. ஏனெனில் இவர்கள் சீக்கிரத்தில் முத்திரை இடப்போகிறதிலும் நிபந்தனைகளுடன் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறதுமான புதிய உடன்படிக்கையின் ஆசாரிய கூட்டத்தாராகவும் ஆசிரியர்களாகவும் காணப்படுகின்றனர்.
மனுக்குலம் முழுவதும் சத்திய அறிவின் மூலமாகவும் புதிய உடன்படிக்கையின் கீழ் 1000 வருட ராஜ்யத்துடைய ஆசிர்வாதங்கள் மூலமாகவும் தேவனுடன் ஒப்புரவாகுதலின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். எரேமியா 31 முதல் 34 வசனம் வரை. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தாங்க இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்ன பண்ண போறீங்க, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க போறீங்க கிங்டம்ல. இப்போ நீங்களே இந்த சுவிசேஷ யுகத்துல வந்து நீங்க வந்து மனப்பூர்வமான பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஈஸியா, ஒரு பயமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பாவத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்படிங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து வழிநடத்த முடியும், பிளஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறாரு. நீங்க தான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ன்ஸு, தேவனுடைய ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கக்கூடிய நீங்களே இப்படி பண்றீங்க இந்த காஸ்பல் ஏஜ்ல, சுவிசேஷ யுகத்துல அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது? சபையாவும் மாற முடியாது, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய அறிவை கொடுத்து அந்த கிங்டம்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவனுடன் ஒப்புரவாகுதலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா இந்த நாம கொடுக்கக்கூடிய சத்திய அறிவின் மூலமாக தான் அந்த ஒட்டுமொத்த ஜனமுமே தேவனை பற்றின அறிவுக்குள்ளாகவே போகுது. அப்படிங்கும் போது நம்மளே அதை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம எப்படி மற்றவங்களை வழிநடத்த முடியும்? நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கண்ணு தெரியாதவங்க இன்னொரு கண்ணு தெரியாதவங்களை வந்து வழிநடத்த முடியுமா அப்படின்னா கிளியராக பண்ண முடியாது. ஒரு கண்ணு தெரிஞ்சவங்க ஒரு கண்ணு தெரியாதவங்களை என்ன பண்ணலாம்? கைட் பண்ணலாம். நம்மளே வந்து கண்ணு தரல அப்படிங்கும் பொழுது நம்ம எப்படி இன்னொருத்தவங்களை கைட் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்முடைய 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அதுலேயும் கம்பேரிசன்ஸ் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் நடந்த விஷயங்களையும் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் கம்பேர் பண்றாரு. வாசிக்கலாம். கடந்து போகுதலானது காலை வேளையில் நடைபெறாமல் இரவிலே நடைபெற்றது என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். காலை வந்தபோது இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்குள் கடந்து போனார்கள். இரவில் அவர்கள் அடிமைத்தனத்திலேயே காணப்பட்டார்கள் மற்றும் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்ட பிற்பாடு மாத்திரமே வரக்கூடிய விடுதலைக்காக காத்திருந்தார்கள். நிழலில் இடம்பெறும் அந்த இரவானது இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே எப்படி அந்த என்டையர் நைட் வந்து அவங்க ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. அந்த முதற்பேரானவர்கள் எல்லாருமே எப்படி தங்களை வந்து உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் காலை வேளையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து விடுதலை பெற்று கொண்டு. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த இரவு அப்படிங்கிற அந்த டைமை எதோட இவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த காலப்பகுதி டைம்லைன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் கூட பேசுகையில் வெளிப்பட்டதாக இருக்கின்றது. என்ன சொல்கிறாரு கர்த்தர் வந்து, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்போ பிரகாசிக்கணும்? அப்புறமா ஒரு நாள் நான் கிங்டமில் நான் வந்து எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருந்துக்கிறேன், இப்போ நான் எப்படி வேணால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு இருக்க முடியுமா அப்படின்னா, இந்த நைட் டைம்லேயே நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு? லைட்டாக இருக்கணும் எல்லாத்துக்குமே. இந்த சுவிசேஷ யுகத்தை தான் இரவு பகுதின்னு சொல்கிறாரு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மற்றவங்களுக்கு வெளிச்சம் மாதிரி இருக்கணும். அதான் சொல்கிறாரு, மீண்டுமாக விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா இல்லைங்களா? ஒரு வீட்டில் விளக்கை கொளுத்தி மேலே வச்சாதான் என்ன பண்ண முடியும்? தெரியும். அதை மூடி வச்சுக்கா இருக்காது, வெளிச்சம் போகுமானா போகாது. விசேஷ யுகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம கூட மற்ற ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறும் வாய் சொல்லாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு லைட்டாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம கூட சேர்ந்து பிரயாணிக்கும் பொழுது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். சரி, இவங்க கூட சேர்ந்து ஓடும் பொழுது நம்மளும் சபையாக போயிடலாம், மாம்ச பிரகாரமான எந்த ஒரு தவறுகளுக்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம், அந்த பிரதர் நல்லா ஓடுறாரு, அந்த சிஸ்டர் நல்லா ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம கூட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு. நம்மளால் இப்போ கொடுக்க முடியுமா? நம்ம எக்லிஷியால் அந்த மாதிரி அடியன் என்னையும் சேர்த்து நான் கேட்குறேன், எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் அபூர்ணங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம நாள் பை நாள் டே பை டே போகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதே கருத்தையே அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கும் இருட்டில் ஒரு லைட் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியா இந்த சுவிசேஷ யுகத்தில் அந்த இருளில் எல்லாருமே இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் எல்லாம் அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு சொல்கிறாரு. மீண்டுமாக சபையை குறித்து தீர்க்கதரிசி பேசுகையில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அநேக பேசிக் சப்ஜெக்ட்ஸில் இந்த ஒரு பாடம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எப்படி இருக்கணும் நம்முடைய லைஃப் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா கையில் வசனத்தோ தீபத்தை பெற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லைங்களா? லைட்டு வாங்கினதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நமக்கு நிறைய லைட் கிடைக்குது கடைசி காலத்தில், நாமளே ஒரு லைட்டாக இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறத கூட ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. அதே போல் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நைட்டில் வந்து என்ன அவங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது அப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியேறக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இருந்தது. போகக்கூடாது இல்லையா? சங்காரத்துவன் கடந்து போகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணியாங்க, நாங்கள் உள்ளதான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பேராகிராஃப் வாசிக்கலாம். இஸ்ரேலர்கள் இரவில் வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடாது என்று கட்டளை இடப்பட்டிருந்தனர் என்பதை நினைவில் கொள்கின்றோம். ஏனெனில் எகிப்தியர்களை சங்கீகரிக்கத்தக்கதாக கர்த்தர் கடந்து செல்லுகையில் அவர் மேற்சட்டங்களிலும் வீட்டு வாசலிலுடைய நிலைக்கால்களிலும் இரத்தத்தை காண்கையில் அவர் அந்த வீடுகளை சங்கார தூதன் அணுகவிடவில்லை. யாத்திராகமம் 12:1-13 வரை. ஓகே, போதும் சிஸ்டர். ஆக்சுவலி என்ன இந்த ஸ்லைடில் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அந்த நைட் டைமில் அந்த முதற் பேரானவர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கர்த்தர் கடந்து போகிறார், சங்கார தூதன் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளதான் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது வெளியில் வந்தால் என்ன ஆகிடும், அந்த நிலை கால்களில் பூசப்பட்ட அந்த ரத்தத்தை தாண்டி வெளியில் வந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எப்படி நாம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த நிலை கால்களில் பூசப்பட்ட அந்த ரத்தத்தை எதுக்கு ஒப்பிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, அந்த முதற் பேரானவர்களாய் காணப்படும் நம்மில் எவரேனும் ரத்தத்தின் கீழிருந்து வெளியேறவர்களானால், அதாவது கிரைஸ்டோட பிளட் இருக்கு இல்லைங்களா, கிரைஸ்டோட ரத்தத்தினுடைய பயனையும் புண்ணியத்தையும் மறுதளிப்பது. கிறிஸ்து ஈடுபலி செலுத்திட்டாரா நமக்காக, ஆஃபரிங்ஸ் இல்லைங்களா, பாவ நிவாரண பலியாக அவர் எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. இந்த சுவிசேஷ யுகத்தில் இவ்வளோ சத்தியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து வெளியில் வரேன் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் வச்சுக்கோங்களேன். அதுதான் அவருடைய அந்த ஈடுபலியின் அந்த ரத்தத்தை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து இன்னொரு லைஃப் வாழ்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறது. அதுலேருந்து நம்ம ஒருவேளை வெளியில் வரோம் அப்படின்னா, மறுதளிக்கிறோம் அப்படின்னா, இத்தகைய செயல்பாட்டிற்கான தண்டனை மரணமாகும். என்ன மரணம்? அங்கே எப்படி வெளியில் எட்டி பார்த்தா அங்கே மரணமோ, சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இது 2ஆம் மரணம் அப்படிங்கிறாரு. சபையாக முடியுமா? அவர் இல்லாமல் எங்கே போக முடியாது, அப்பா கிட்ட ஒருத்தராலையும் போக முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால் நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்ன பண்ண முடியாது. இப்போது டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் கூட நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, இப்படியே நம்ம பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா தேவன் பார்க்கும் பொழுது கிறிஸ்து தெரிய மாட்டார். நம்ம மேலே இருக்கார் கிறிஸ்து அப்படின்னா நம்ம தெரியும், டைரெக்டாக நம்ம தெரிய மாட்டோம் பிதாவுக்கு. கிறிஸ்து இல்லாமல் அவர் நம்ம மேலே இல்லை அப்படின்னா அப்பா பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடம் காலி தான், வெற்றிடம் தான் நம்ம. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் சர்ச் கிளாஸாலாம் ஆக முடியாது, செகண்ட் டெத் தான் நமக்கு அப்படிங்கிறத எழுதுறாரு. ஸோ அந்த சீரியஸ்னஸையும் புரிஞ்சுக்கணும் நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மேற்கொண்டு வாசிக்கலாம். ஆகையால் யார் ஒருவன் அறிந்து நினைவு கூறுதலின் ராபோஜனத்தில் பங்கு கொள்கின்றானோ அவன் பின்வரும் 2 காரியங்களை சுட்டி காண்பிக்கின்றவனாய் இருக்கிறான். 2 விஷயங்கள். ஒருவேளை நினைவு கூறுதலை நம்ம பங்கு பெறுறோம் அப்படின்னா 2 விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறவங்களா நம்ம இருக்கோம்னு சொல்றாரு. இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் இயேசுவின் புண்ணியத்தில் அவனது பங்கெடுத்தலையும் உணர்ந்து கொள்ளுதலையும் விசுவாசத்திலான அவனது நீதிமானாக்கப்படுதலையும் சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியா, பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கிளியராக இருக்கணும். அந்த விசுவாசத்தில் இருக்கணும், அவருடைய ஈடுபலினுடைய புண்ணியத்தில் இருக்கணும். அதை உணர்ந்து யார் இருக்காங்களோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமானாக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணலாம், அதில் கை வைக்கலாம். 2வது, கிறிஸ்துவின் சரீரத்தில் அவனவனது அங்கத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. அந்த சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் பிற்கப்படும்படி இணங்கி இருக்கின்றனர். ஆண்டவரோடு ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதன் மூலமாக அவரோடு கூட அவரது பலியில் பங்கெடுப்பதன் மூலம் ஆண்டவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் தங்கள் உண்மையை வெளிப்படுத்துகின்றதான அந்த சிறு மந்தையில் அவனது அங்கத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. அந்த 1,44,000 நானும் ஒருத்தன். நான் இங்கே பாருங்க, இந்த மெமரியில் நான் கை வைக்கிறேன், அப்பத்துலையும் திராட்சரசத்துலையும் கை வைக்கிறேன். நான் கிறிஸ்து போல ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். நான் இதில் கை வைக்கிறதுனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லாத்துக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அப்படின்னா, அந்த 1,44,000 அந்த அங்கம் அந்த மனவாட்டி வகுப்புக்குள்ளே போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்குது. நான் அந்த ஒரு கிரேஸ்குள்ளே இருக்கணுங்கிறத நான் திரும்பியும் புதுப்பிச்சுக்கிறேன்.
திரும்பி நான் கை வைக்கும் பொழுது அப்பா ஆமாம் கரெக்ட் நான் அதில் தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சிறு மந்தையில் அவனுடைய அங்கத்துவத்தில் நாமளும், அதாவது அந்த 1,44,000 நாமளும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல்ரெடி அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். யார் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வைக்கும் பொழுது இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து கான்செக்ரேட் பண்ணவங்க எல்லாருமே, யாரெல்லாம் கிறிஸ்துவின் அங்கங்களாக இருக்கோமோ நம்ம எல்லாருமே பங்கு கொள்ளலாம். இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்மளால் சொல்ல முடியுமா பிரதர் அவங்க வந்து ஸ்பிரிட்லி பிகாட்டன் அவங்க இல்லை ஜட்ஜ் பண்ணிட முடியுமா நம்ம ஈஸியாக அப்படிங்கும் போது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெளியரங்கமாக யாரெல்லாம் கான்செக்ரேஷனை வந்து வெளியில் காட்டியிருக்காங்களோ, முழுக்கு ஞானஸ்நானத்தினால எடுத்து காட்டியிருக்காங்களோ, நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலான்னு. ஆனால் நாம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும், உண்மையிலுமே சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்கிறோமா, நமக்குள்ளே அந்த ஸ்பிரிட் பிகாட்டன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கா, நம்ம ப்ராப்பராக இந்த சத்தியத்தில் ஓடிட்டுருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுனா அது உண்மையிலுமே ஒரு ப்ராப்பரான ஒரு மெமரியலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நினைவு கூறுதலானது கிறிஸ்துவனுடைய பலியின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை சொந்தமாக்கிக் கொள்வதை அடையாளப்படுத்துகின்றது என்று கூறுவது சரியா? சரியென்றால் விசுவாசத்தின் வாயிலாக ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஆனால் இன்னமும் அர்ப்பணம் பண்ணாத ஒரு நபர் அடையாள சின்னங்களில் பங்கெடுப்பதற்கு முழு உடைமையுடையவராய் இருக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் பிரதர் நம்ம மத்தியில். கேள்வி புரியுதுங்களா? விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நீதிமானாக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அவர், ஆனால் இன்னமுமே அர்ப்பணம் பண்ணல அவருடைய லைஃப்பை. அப்படிங்கும் பொழுது அவர் இந்த மெமோரியலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய பதில் என்ன? நம்ம போய் சொல்லலாமா யார்கிட்டையாவது? ஒருவேளை இந்த எக்லிஷா எல்டர்ஸ் இருக்கலாம், டீகன்ஸ் இருக்கலாம், இல்லை மூத்த சகோதரர்கள் இருக்கலாம். நம்ம யார்கிட்டயே போய் சொல்ல முடியுமா, பிரதர் நீங்கள் வாங்க உள்ளற, நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது ரைட்ஸ் இருக்கா? யாருக்குமே கிடையாது. ஆனால் ஒன்று, கான்செக்ரேட்டட் பர்சனாக இருக்கணும், கிறிஸ்துவின் சபை அங்கமாக ஓடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கணும், உடன்படிக்கை பண்ணியிருக்கணும் தேவனோட. பண்ணியிருந்தாதான் அவருடைய குமாரனுடைய அந்த ஒரு ஈடுபடியில் நமக்கு பங்கு, அந்த மீட்பே, அந்த டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு அப்போ தான் ஃபுல்லாகவே கிடைக்கும். அப்போ தான் கொஞ்சமாவது ஒரு வாய்ப்பில் இருக்கும்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவ மறுதலிஸ்ட் என்ன பண்ணிட முடியாது, இங்கே வந்து நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் கையிலையும் விடப்பட்டாச்சு இல்லையா? என்ன நான் தகுதிப்படுத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் காலப்பகுதிக்குள்ளார மெமோரியலுக்கு முன்னாடி தகுதிப்படுத்திக்கிட்டு நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அந்த தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிரேஸ்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தற்கால யுகத்தில் நீதிமானாக்கப்படுவதற்கான ஒரே நோக்கமானது நீதிமானாக்கப்பட்டவன் தன்னை அர்ப்பணம் பண்ணுவதற்கு தகுதியாக்குவதே ஆகும். நினச்சிட்டு இருக்கோம்ல, நம்மளாம் ஜஸ்டிஃபைடு, டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு இருக்குது, விசுவாசத்தின் மூலமாக நம்மளாம் நீதிமானாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அப்படி அர்ப்பணம் பண்ணுவதற்கு தகுதியாக்குவதே ஆகும். மற்றும் அர்ப்பணம் பண்ணுவதற்கு புதிய சுவாபத்திற்குள் ஜெனிபிக்கப்படுவதற்கும் என்று ஒருவன் தன்னுடைய நீதிமானாக்கப்படுவதை பயன்படுத்தவில்லை எனில், ஒருவேளை கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தின் நிமித்தம் நான் நீதிமான்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அப்படி தேவன் பார்வைக்கு தெரியுது அப்படின்னா நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அர்ப்பணம் பண்ணியிருக்கணும். அவன் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெற்றுக்கொண்டவனாய் இருக்கின்றான், அதை பயன்படுத்துவதற்கு தவறுகின்றவனாய் இருக்கின்றான். இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் தங்களையே அர்ப்பணம் பண்ணுவதற்கும் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தற்கால ஸ்லாக்கியங்களை பலி செலுத்துதல் என்னும் சிறிய விலை கொடுத்து மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அடைவதற்குமான ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றன. ரொம்ப சிம்பிள். கான்செக்ரேட்டட் லைஃப்குள்ளே வந்துட்டு அந்த லைஃப்பை தேவனுக்குன்னு டெடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த மகா அருமையான வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஒரு ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை சத்தியம் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு நமக்கு, ஆனால் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு மைண்ட் வரமாட்டேங்குது. கான்செக்ரேஷனுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இல்லை, ஆனால் மைண்டு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இல்லைனா இன்னொரு கேட்டகரி, கான்செக்ரேஷன்லாம் பண்ணிட்டேன் ஆனால் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை, ஒரு பேர் கிறிஸ்தவன் போல் நான் வந்து போயிட்டுருக்கேன் பேப்டிசம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரியுமே என்ன தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு ஒரு பிரியமான விஷயமா இருக்காது. ஏன்? சத்தியம் கொடுத்துட்டாரு, இன்னும் நீ உன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணல. பாயிண்ட் நம்பர் 1. இல்லை அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியரங்கமான அடையாளத்தில் கான்செக்ரேஷனில் பேப்டிசமில் காட்டிட்ட, ஆனால் அதற்கேற்ற ஒரு கிரியை உன் வாழ்க்கையில் நீ காட்டவே இல்லை அப்படின்னா ரெண்டுமே இங்கே அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. அர்ப்பணம் பண்ணாதவர்கள் போல தான். மற்றும் பரம அழைப்பினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த யுகத்தில்
தனது நீதிமானாக்கப்படுதலை இப்படியாய் பயன்படுத்தாதவன் அதனால் எந்த நன்மையும் அடையாதவனாய் இருக்கிறான். காஸ்பல் ஏஜில் இருக்கும், எவ்வளோ லைட் இருக்குது, எவ்வளோ லைட் நமக்கு கிடச்சி அநேக சத்தியங்களை ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி வெளிப்படாத தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் தேவன் வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்காரு. அநேகருக்கு முத்திரிக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கல அப்படின்னா அதை தான் சொல்கிறாரு, இந்த யுகத்தில் தனது நீதிமானாக்கப்படுதலை இப்படியாய் பயன்படுத்தாதவன், அதை யூஸே பண்ணாதவங்க, நீதிமான்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போக விருப்பப்படாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க, அதில் அவங்களுக்கு என்ன இல்லையா? சண்டே வந்தாலும் வீக்லி ஃபுல்லாக வந்தாலும் ஆன்லைனில் கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மைண்டில் இருக்குது, கிரியையில் அதை வெளியே காட்டணும். இல்லைன்னா அது எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக போயிடும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். சோர்வடைஞ்சிட்டிங்களா எல்லாரும்? காயப்படுத்துகிறேன்னா இல்லை, 7ஆம் தூதன் எழுதியிருக்காரு ரொம்ப அழகாக ரீப்ரின்ஸில். உண்மை அதுதான். யாரையும் இதை குற்றப்படுத்துறதுக்காகவோ சோர்வடைவதற்காகவோ சொல்கிற விஷயம் இல்லை. கிடைக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் நம்மளை தகுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வேளை ஏன் இந்த ராப்போஜனத்தில் நீங்கள் பங்கு பெறுறீங்க? யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் வரீங்க, உங்களெல்லாம் யார் வர சொன்னால்? அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஒரு தாட் எங்கேயாவது மைண்டில் இருக்குது அப்படின்னா அதை வாசிக்கலாம் அந்த ஒரு பேராகிராஃபை. ஏன் நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கெடுக்கின்றீர்கள்? ஏனெனில் அது நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூர்தலாய் இருக்கின்றது. மேலும் புசித்து பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று அப்போஸ்தலன் கூறும்போது, கர்த்தருடைய ஜனங்களானவர்கள் தாங்கள் மறுரூபமடைந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து திரைக்கு அப்பால் அவரோடு கூட மேலானவைகளில் பங்கெடுப்பதற்கான காலம் வரையிலும் கர்த்தருடைய மரணத்தை தங்களுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் அனைத்திற்குமான அஸ்திபாரம் என்று நினைவு கூறுவது சரியானது என்று நாம் புரிந்திருக்கின்றோம். தாங்கள் இயேசுவோடு கூட அவரது பாடுகளிலும் அவரது மரணத்திலும் பங்காளிகளாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றனர் என்றே அப்போஸ்தலன் கூறுகின்றார். நாம் அதே சரீரத்தில் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். ஆகையால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக இப்பொழுது அவரோடு கூட பாடுபடுவது என்பது நம்முடைய தற்போதைய கடமையின் பாகமாக இருக்கின்றது. யாராவது கூப்பிட்டு நம்மளை கர்த்தர் வரும் மூலமும் அவருடைய மரணத்தை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கன்னு போட்டிருக்கு. ஏங்க நீங்கள் நினைவு கூறிட்டே இருக்கீங்க? சில பேர் கேட்பாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க, இப்போல்லாம் இந்த என் டைம்ஸ்லாம் என்ன பண்ண தேவையில்ல, திரும்ப திரும்ப பண்ண தேவையில்ல, அதெல்லாம் ஒரு சடங்கு அப்படின்வாங்க. அதான் 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக எழுதுறாரு, திரைக்கு அப்பால் அவரோடு கூட மேலானவைகளில் பங்கெடுப்பதற்கான காலம் வரையிலும் மகிமையில் திரைக்கு அப்பால் அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருடைய மரணத்தை தங்களுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் அனைத்திற்குமான அஸ்திபாரம், அதுதான் பேஸ்மெண்ட்டு. அது வரைக்கும் என்ன பண்ணியாகணும், நீ அதை அனுசரிக்கணும், கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சரியானது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, எதனாலையும் நீங்கள் அதை அனுசரிக்கிறீங்க அப்படி, ஏன் நீங்கள் அதை பங்கு பெறுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் இல்லைங்களா? அந்த மகிமையில் நமக்கும் பங்கு இருக்குது. ஏன்? அந்த பாத்திரத்தில் கை வைக்கும் போது அதற்கே உண்டான சில பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அப்பத்தில் கை வைக்கும் பொழுது அதை கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கே உண்டான சில பாடுகளுக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். அதனால அந்த பாடுகளில் நமக்கு பங்கு இருக்குங்கிறதுனால அந்த மகிமையிலும் நமக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குது. அதனால நான் இதை அனுசரிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ கூட பிரதர் இன்னும் சில கிளாரிட்டிஸ்லாம் கொடுக்குறாரு. நிறைய உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருதுங்களே வேதாகமத்தில் அப்படின்னா, அப்போஸ்தலர் 12 எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னா தமிழில் பஸ்கான்னு இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டருங்கிற வேர்டு இருக்கும். சில இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அண்ட் ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கே அப்படின்வாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பிரதர் சொல்கிறாரு. அது பஸ்கா பண்டிகை என்று மொழிபெயர்ப்பட்டிருக்க வேண்டும். ஈஸ்டர் என்கிற பெயர் புறஜாதியரிடமும் பெறப்பட்டது, அது ஜெர்மனியர்களின் பின்னணியிலிருந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா ஆக்ஸ் 12:4 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன்ற வேர்டு இருக்கும் மேஜர் ஆஃப் த வெர்ஷன்ஸில். அப்போது இதை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லலாம், ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை இருக்குல்ல, நீங்கள் என்ன நினைவு கூறுதல் மட்டும் அனுசரிக்கணுங்கிறீங்க, அந்த பஸ்காவே தான் ஈஸ்டர் தான் பஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிரதர் சொல்கிறார் கிளியராக இது ராங் டிரான்ஸ்லேஷன். அதை தான் சொல்கிறாரு, இது ஜெர்மனியர்கள் அவங்களுடைய பின்னணியிலேருந்து வந்திருக்கும்.
ஈஸ்தரா என்கிற கிழக்கத்திய தேவதை அல்லது ஜெர்மனியர்களுடைய தேவதையை குறிப்பிடுது. இந்த தேவதைக்கான திருவிழா பஸ்கா பண்டிகையின் காலமான வசந்த காலத்தில் ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து கொண்டாடப்படும். இந்த பெயரை ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஆண்டவரின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் கொண்டாடுகிற காலத்திற்கு இந்த பெயரை கொடுப்பது, அதுவும் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து அந்த பெயரை கொடுப்பது ஆகியவற்றை எல்லாம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் புறஜாதியாரின் முறைமைகளை சபைக்குள் புகுத்தும் ஒரு முயற்சி என தெரிய வருகிறது. சொல்றாங்கல்ல, பெந்தகோஸ்தே நாள்னு சொல்லி அனுசரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சில இடங்கள்ல ஈஸ்டர் பரவலா அநேகம் பேர் உலகத்தில் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி உள்ள வருது அப்படிங்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ராங் இன்ஃப்ளூயன்சஸ்னால உள்ள வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அநேக விட்டு கொடுக்கப்பட்ட காரியங்களை போன்றும் இதுவும் 3ஆம் நூற்றாண்டின் ஒரு காலப்பகுதியில் இருந்து வருகிறது. ஈஸ்டர் என்ற புரஜாதி தேவதையின் பெயரானது நம்முடைய மனங்களில் குறிப்பாக எந்தவித மாற்றத்தையும் உண்டு பண்ண வேண்டியதில்லை. அந்த ஈஸ்டர் இப்போ நினச்சிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ண வேண்டாம். அது எந்த டிஃப்ரென்ஸும் மேக் பண்ணுறதில்ல உங்களுடைய வாழ்க்கையில். பஸ்கா வேற, இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஈஸ்டர் பஸ்கான்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அது வேற. ஈஸ்டர்ன்ற ஒரு விஷயம் நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது ஜெர்மானியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உள்ளே வந்தக்கூடிய, அவங்க வணங்கி கொண்டுட்டு இருந்தக்கூடிய அந்த ஒரு விக்கிரகத்தினுடைய படிப்படியாக வந்த ஒரு உட்புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் பிரதர் கிளியராக சொல்கிறாரு. அதான் பிரதர் சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈஸ்டருங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து யார்கிட்ட பரவலாக அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னா, கத்தோலிக்கர்கள் கொண்டு உள்ள கருத்துக்கு கவனத்தை ஈர்ப்பதாகும். இதில் பெரிய வெள்ளியும் ஈஸ்டர் ஞாயிறும் உள்ளடங்கும். சொல்கிறாங்க இல்லைங்களா? பெரிய வெள்ளினா என்ன? குட் ஃப்ரைடே. ஈஸ்டர் ஞாயிறுனா ஈஸ்டர் சண்டே. ஈஸ்டரு குட் ஃப்ரைடேங்கிற விஷயம்லாம் இப்படி தான் உள்ள வருது. இவைகள் பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு மாற்று வார்த்தை போன்றே அர்த்தம் உள்ளது. டிரான்ஸ்லேஷனில் அந்த ஆக்ஸ் 12:4 ஈஸ்டருங்கிற வேர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் வேர்டு எப்படி இருக்கும் இல்லைன்னா பாஸ்கான்னு இருக்கும் ஆக்சுவலி. அப்போது இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்குல்லங்க, இன்னும் என்ன நீங்கள் 53 கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கிளாஸ் போட்டுட்டு ஈஸ்டர் இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம அனுசரிக்கக்கூடிய இந்த மெமோரியல் அப்படிங்கிறது இது பஸ்காவே கிடையாது. பஸ்கா வேற, நினைவு கூறுதல் வேற. அந்த கிளாரிட்டிக்குள்ளே நம்ம இருக்கணும். உலக ஜனங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ அவ்வப்போதில் அப்படின்னா, இதெல்லாம் பின்னாடி வந்த ஒரு காரியங்கள். வேதாகமத்தில் உள்ள வசனம் இதுக்கு ஒத்துப்போகலை அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று தாங்க, இந்த பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு தான் வேறு பேர் ஈஸ்டரு குட் ஃப்ரைடே, நீங்கள் நினைவு கூறுதல்னு சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அதான் சொல்கிறாரு, திருப்பலி அறிமுகப்படுத்தப்பட்டதும் அடிக்கடி கடைபிடிக்கப்பட்டதும் நம்முடைய ஆண்டவரின் மரணத்தை வருடா வருடம் கொண்டாடுவதை அர்த்தமற்றது ஆக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. ஆதிகால சபையின் பழக்கமானது பெரிய முக்கியமான மையக்கருத்தை கொண்டாடுவதாக இருந்தது. சபை நீடித்திருப்பதற்கு உதவியாக அந்த மையக்கருத்து நீடித்து வந்தது. உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, நிறைய ஃபெலோஷிப்ஸ் எப்போ தான் வருவாங்க அப்படின்னா, அப்பம் பிக்கிற விஷயமே என்னைக்கு தான் நடக்கும் அப்படின்னா அந்த வீக்கோட ஃபஸ்ட் டேலாம் நடக்கும். அதுக்கு சில ரீசன்ஸ் பார்த்தோம். ரொம்ப தூரத்துலேருந்து எல்லாரும் பிரயாணப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு போன செஷன்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா? அதுபோல் சில விஷயங்கள், சில அனுசரிப்புகள் எப்படி தான் இருந்தது அப்படின்னா, அந்த மைய கருத்து, அந்த கான்டெக்ஸ்ட், நினைவு கூறுதல் பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அப்படி இருந்ததா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனால் ராப்போஜனத்தை கொண்டாடுவதும் அதை ஏற்ற காலத்தில் கொண்டாடுவதும் நின்று விட்டது. ஏன்? இதான் ஸ்டாப் ஆகிடுச்சு. இயர்லி ஒன்ஸ் அந்த மெமரியில் அனுசரிக்கிறோம்ல, அது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. திருப்பலிகள் அதிகமாக செலுத்தப்பட்டது நிமித்தம் அது அந்த இடத்தை பிடித்து கொண்டது. இப்படியாக இந்த ஒரு முக்கியமான நினைவு கூறுதல் அதன் அர்த்தத்தை இழந்து விட்டது. ஏன் இன்னைக்கு வெளியில் பேர் சபைகளில் வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுதல் கரெக்டாக பண்ணுறதில்ல, அந்த ஒரு கூட்டம் நடக்கிறதில்ல, தியானங்கள் நடக்கிறதில்ல அப்படின்னா திருப்பலிகள் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வாரம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செய்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? இதான் நாங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், மாதம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சண்டே எவ்ரி வீக் ஃபஸ்ட் டே பண்ணுறோம். சில இடத்துல டெய்லியும் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு நாளில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுமா அப்படின்னா மேக் பண்ணாது அப்படிங்கிறாரு. இது உலகம் முழுவதும் ஆண்டவருடைய மரணத்தை கொண்டாடுவது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை என்று தீர்மானித்ததும் அல்லாமல் யூத பஸ்கா பண்டிகையின் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். இந்த பெரிய வெள்ளியோடு மிக குறைந்த பட்சத்தில் மட்டுமே இசைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. அதெல்லாம் பண்ணுறாங்க, ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இந்த குட் ஃப்ரைடே தான், இதுதான் குட் ஃப்ரைடே, இதுதான் இன்றைக்கி தான் நீங்கள் அந்த குட் ஃப்ரைடே அனுசரிக்கணும், அது கரெக்டாக ஃப்ரைடே தான் வரும். குட் ஃப்ரைடே என்னைக்காவது வெனஸ்டேயில் வருமா? அதெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லையா? கரெக்டாக நினைவு கூறுதல் அப்படி வருமா? ஒரே டேட்டில் வருதா? ஒரே நாளில் வருதா? ஈவன் வேற்று மதத்தினர்கள் கூட பிறை பார்த்து சில விஷயங்கள் டிசைட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரே டேட்டில் வருமா?
ஒரே கிழமையில் வருமா? வராது. அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், என்ன அடிப்படையில் எந்த கேலண்டரை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் வருஷம் குட் ஃப்ரைடே, ஏன் அது ஃப்ரைடே தான் வரும், ஏன்னா அது பேரே குட் ஃப்ரைடே அப்படின்னா அப்படி பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி வர மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே ஏஷியன் மைனர் கண்ட்ரீஸில், ஆசியா மைனரில் உள்ள எல்லா சபைகளும் நீசான் மாதம் 14ஆம் நாளன்று ஆண்டவருடைய மரணத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஏஷியன் மைனர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதி காலத்து சபைகள் அனைத்தின் கருத்தின்படி இந்த நாளில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஏற்பட்டது. மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கல்ச்சரில் உள்ள கண்ட்ரீஸ்லலாம் அது நடந்த நாளன்று, அதாவது அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை அன்று சிலுவை மரணம் வருடந்தோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கருத்தை உடையதான இருந்தன. இதெல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏஷியா மைனரில் ஒரு பிஹேவியர் இருக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு பிஹேவியர் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவின் மரணம் வரக்கூடிய அந்த வீக், உதாரணத்துக்கு இப்போ நம்ம நினைவு கூறுதல் பிளான் பண்ணுறோம் இல்லையா, அந்த வீக்கில் ஒரு ஃப்ரைடே வரும்ல, அந்த ஃப்ரைடேவை ஒரு மரணத்தின் நினைவாக கொண்டாடுவாங்க. சில பேர் அடிக்கடி அனுசரிக்கிறாங்கல்ல, திருபலி, திருவிருந்து. சில சாரார் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீசான் மாதம் 14ஆம் தேதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 14ஆம் தேதி நீசான் மாதம் வரக்கூடிய அந்த வீக்கில் ஒரு ஃப்ரைடே வரும்ல, அது ஏதோ நீசான் 14ஆவே இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டேட்டாக இருக்கலாம் அந்த வீக்கில். அந்த ஃப்ரைடேவை என்ன அனுசரிப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுறோம்னு சொல்லி அனுசரிப்பாங்களாம் ஒரு சில கண்ட்ரீஸில். அதான் சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில பக்கம் ஏஷியா மைனரில் உள்ள சபைகளில் கிறிஸ்துவின் மரணமானது மனுக்குலத்தின் மீட்புக்காக மாத்திரமே என்று பண்ணின. ஆகவே கிறிஸ்து மரித்த அந்த வேளையில், அதாவது மத்தியான வேளையில் 3 மணி அளவில் உபவாசத்தை முடித்துக்கொண்டு உடனே ஆண்டவருடைய ராப்போஜனத்தை கொண்டாடினார்கள். யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு சில இடங்களில் அன்னைக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறுறாங்க. ஒரு ஃபியூ ஹார்ஸில் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்தது நாங்கள் ராப்போஜனத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம், பஸ்காக்குள்ளாக கடந்து செல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இரு குழுவினருமே, அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச்சஸ், அவங்க பஸ்கா அப்படிங்கிற பெயரை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மூலம் சில வேளைகளில் இந்த வாரத்தின் விசேஷித்த ஆசரிப்பு நாட்களை புரிந்து கொண்டார்கள். சில வேளைகளில் பஸ்கா நினைவு கூறப்படுகிற முழு வாரத்தையும் புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்கள் ஏன் வாரம் ஃபுல்லாக அனுசரிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வைக்கவே முடியாது நீங்கள் செய்கிறது தப்புன்னு. ஏன்னா அது ஒரு 50-100 வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு இடத்துல. ஒத்துப்பாங்களா நீங்கள் உடனே போயிட்டு தப்புங்க நீங்கள் பண்ணுறதுன்னு சொன்னால் எல்லாரும் அஃபண்ட் ஆகிடுவாங்க இல்லையா? என்ன சொல்கிற நீ, இத்தனை நாள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், இது தப்பா, இதே நீ மறுதளிக்கிறியான்னு கேட்பாங்க அவங்க இல்லையா? கம்யூனியன் எடுக்காமல் போகிறவங்களே எப்படி நம்ம பார்ப்பாங்க? அந்த பெயர் சபைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்யூனியன் எடுக்காமல் ஒரு சில பேர் வேகமாக கிளம்புவாங்க. அப்படியே அவங்க ஏதோ ரொம்ப குற்றம் பண்ண மாதிரியும், அந்த கம்யூனியன் நான் எடுக்கிறதுனால நான் ஏதோ ரொம்ப பரிசுத்தவான் மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போவாங்கல்ல. அதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான். ஸோ இதெல்லாம் கன்சிடரேஷனில் வச்சுக்கிட்டு திரும்பி என்ன பண்ணிடக்கூடாது, பாபிலோனுக்கே போய் வாரம் ஒரு தடவை அனுசரிக்கலாம், மாதம் ஒரு தடவை இருக்குது, அங்கே என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இருக்குது, இங்கே வாங்க அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட வசனத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டு கிளியராக போயிட்டே இருக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பஸ்கா காலத்தின் போது விசேஷித்த சோதனைகள் வாசிக்கலாம். நமக்கே உண்டான ஒரு டாபிக்குள்ளே இப்போ தான் கடந்து வரோம், சீக்கிரம் முடிஞ்சிடும், டக்குன்னு வாசிச்சிருங்க. பல வருடங்களுக்கு முன்னதாகவே பஸ்கா காலம் நமது அருமையான கர்த்தருக்கு கெத்செமனே மற்றும் கல்வாரியின் வருத்தங்களையும் பரீட்சைகளையும் கொண்டு வந்தது என்பதையும், இதே காலமானது யூதாசுக்கும் பேதுருவுக்கும் கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களுக்கும் பரீட்சைகளின் மற்றும் புடமிடுதலின் காலமாகவும் இருந்தது என்பவைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். மேலுவாக நமது எதிராளியான சாத்தானானவன் கர்த்தருடைய ஜனங்களை பரீட்சித்து நிரூபிக்கும்படிக்கு விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்ட காலமாகவும் இது விளங்குகின்றது. சோதனை காலமானது பூமியில் குடியிருக்கும் யாவரையும் சோதிக்கப்படும்படியாக இருக்க, இந்த பஸ்கா காலத்தின் பரீட்சைகள் விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வீட்டார் மீது வரக்கூடியவைகள் என்று நாம் கருதுகின்றோம். ஷார்ட்டாக இதில் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பஸ்கா டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அநேக சோதனைகள் வரும். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பின்னடியார்கள், அவருடைய டிசைபிள்ஸு, அப்போஸ்தலர்ஸ் எல்லாத்துக்கும் சம ட்ரையல்ஸா. ஒரு சைடு ஒரு சைடு பேதுரு எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார், ஒரு சைடு இவங்க எப்படி ரொம்ப டல்லாக கெத்செமனேல அவர் வந்து வியாகுலப்படும் போது இவங்களால என்ன பண்ண முடியல, அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க இல்லையா, மந்தை வந்து சிதறடிக்கப்படுது அவர் சிலுவையில் அறையும் பொழுது. இது பஸ்கா காலத்துக்குனே வந்த சோதனை அவங்களுக்கு இல்லைங்களா. ஒவ்வொருத்தரையும் பிடிக்கும்படி வகை தேடுறாங்க, எல்லாம் ஒளிஞ்சு ஓடுறாங்க.
அவங்க கூடயே பிரயாணப்பட்டுட்டு அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த கிரைஸ்ட் என்ன இல்லை அங்கே அடி வாங்கிட்டு இருக்காரு எல்லாரும் முன்னாடியும். அப்படிங்கும் பொழுது செம ட்ரையல்ஸ்குள்ளே போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளும் அந்த இடத்துல இருந்தால் யோசிச்சிருப்போமா? நம்ம தான் ஒருத்தர் மெஸ்ஸியான்னு விசுவாசிக்கிறோம், ஆனால் திட்டம் நமக்கு சரியாக புரியல, அவரே நம்ம கண் முன்னாடி சாவடிக்கிறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொரு கம்பெனிக்கு அவரை ரெஃபர் பண்ணுறாரு. ரெஃபர் பண்ணி இவர் அந்த ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறாருன்னு இந்த கம்பெனிக்கு போகிறாரு. உள்ளே போகும்போது தான் தெரியுது நம்ம ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு அங்கே செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் மைண்டு உள்ளே நுழையும் போது? நீ சொல்லி தான் உன்ட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன், உன்னையே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சாதாரண ஒரு அற்பமான குப்பையுமான ஒரு வேலைக்கே பயம் வரும் கம்பெனி மாறும் பொழுது. அங்கே அவர் தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கும் போது அங்கே அவரை வந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ட்ரையல்ஸ்குள்ளே அவங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ், நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து கடைசி காலத்தில் சத்தியம் கேட்டுருக்கோம், சரி என்ன தப்பு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. அவங்க அப்படி இல்லை. இதே போல் பாடுகள் ட்ரையல்ஸ் நிறையா வரும். அந்த காலத்தில் பிரதர்ஸ்க்கு வந்து இந்த மெமோரியல் டைமில் அநேக கடிதங்கள் வரும் இல்லையா? அதான் சொல்கிறாரு, கடிதங்கள் வாயிலாக அநேகருடைய பாடுகள் மற்றும் கண்ணீர்களை அறிந்து கொண்டோம் சொல்லுவாங்க இல்லையா? சிலருக்கு தங்கள் சொந்த பலவீனங்களில் பாடுகள் உள்ளன. நம்ம மேற்கொள்ளணும் என்ற ஒரு கெட்ட ஹேபிட் இருக்குது, இதை நான் மேற்கொண்டே தீரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மெமோரியல் டைமில் எப்படி தான் ட்ரையல்ஸ் வரும். திரும்பி அந்த பாவத்தையே பண்ணுறதுக்கு என்ன கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் வருமோ அதை அப்படியே சாத்தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பான் ஒரு சைடு. ஏன்? நம்ம மெமரியில் அனுசரிக்கிறது அவனுக்கு பிடிச்ச விஷயமா இல்லை. அப்போது யோசிக்காதீங்க, இது பஸ்கா கால சோதனைகள்ங்கிற மாதிரி நினைவு கூறுதல் டைமுக்குள்ளே போகக்கூடிய நம்மளுக்கும் என்ன வரும் அப்படின்னா, அநேக சோதனைகள் இந்த மாதிரி வரும். சிலருக்கு மற்றவருடைய பலவீனங்களில் பாடுகள் உள்ளன. மற்றவங்களுடைய பலவீனங்களில் சிலருக்கு பாடுகள் இருக்குது. இன்னும் சிலருக்கு ஜெயம் கொள்ள முடியாத அல்லது கர்த்தரிடத்தில் முழுவதும் ஒப்புவிக்கப்படாத பூலோக பாரங்களில் பாடுகள் உள்ளன. சில நேரம் அதெல்லாம் அந்த பாரத்தை இறக்கியே வைக்க முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்குது என் மைண்டு. ஆனால் நான் போய் எப்படி நினைவு கூறுதலில் கை வைக்கிறது, ரொம்ப மனசை லைட் ஆக்கிட்டு அப்படின்னா, இதெல்லாம் அந்த நினைவு கூறுதல் டைமில் வரக்கூடிய சோதனைகள். ஏன்னா நிறைய யோசிப்போம்ல, தன்னைத்தானே சோதித்தெருந்து அதில் கை வைக்கணுங்கும் போது சோதிக்க ஆரம்பிப்போம் இந்த வாரத்துலேருந்து இல்லையா? நம்ம சரியா தப்பா, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், என்ன சரியாக பண்ணணும், பிரியமில்லாத விஷயங்கள் என்ன செய்கிறோம், எப்படி அதை பிரியமாக செய்யணுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும் போது அநேக சோதனைகள் வரும். எங்களால் முடிந்த மட்டும் ஆலோசனை கொடுக்கும் அதே வேளையில் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி களி கூறுவீர்கள் என்ற நம்முடைய போதகரின் வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். பிரதருக்கு நிறைய லெட்டர் வரும்ல, ரசல் பிரதருக்கு வரும்போது அந்த லெட்டரில் ரிப்ளை கொடுக்குறாரு. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, இந்த சோதனை எங்களுக்கு புரியுது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி களி கூறுவீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணுறாரு பிரதரு. மேலும் சோதனையில் இருந்தும் அதை உணர முடியாத நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு எங்கள் இருதயங்களில் ஆழமான விசேஷமான கவலை கொள்கிறோம். ஏன்னா சோதனையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதே உணர முடியாத சூழ்நிலையில் சில பேர் வந்து சோதனையில் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்காக நாங்கள் வந்து கவலை கொள்கிறோம். அதாவது லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் ஆவிக்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமாக கவலை கொள்கிறோம். இந்த நினைவு கூறுதலுடைய அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது என்ன மாதிரியான கவலைகள் வருதான்? வியாபார கவலை வருது, உலகத்துக்குரிய கவலைகள் வருது, பூமிக்குரிய விஷயங்கள்லேயே மூழ்கடிக்கப்பட்டவங்களா இருக்கோமா? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஃபேமிலியில் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பிரச்சனை, எல்லா சுச்சுவேஷன்ஸும் வரும். இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் வந்து கவலைப்படுறோம், ஃபீல் பண்ணுறோம். லெட்டரில் ரிப்ளைலாம் கொடுக்குறாரு பிரதர். ஆக்சுவலி அதான் சொல்கிறார், அதாவது லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது உலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் ஆவிக்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கிறோம். ஏன்னா உலகத்துக்காக நம்ம கவலை ஃபீல் பண்ணலாமா? ஒரு வியாபாரம் ரொம்ப லாஸாக போகுது, அதுலேயே மூழ்கி போயிடலாமா? அப்படியே என்னைக்கு என் பிஸ்னஸ் திரும்பி தோண்டு வருதோ பிரதர், அன்னைக்கு தான் நான் எக்லிஷியாக்குள்ளேயே கால் எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் இப்போ யாருக்கு சவால் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்? ஏன் சில நேரம் சவாலே விடுறது, நீங்கள் தானே பவர்ஃபுல்லு, இந்த சோதனையிலேருந்து என்னை மாற்றி கொடுங்க, இது என்கிட்ட இந்த சோதனை எடுத்துருங்க. நம்மளே சில நேரம் கிரைஸ்ட் மாதிரி ப்ரே பண்ணுறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால். அவர் ப்ரே பண்ணதும் அவர் கேட்டதும் நம்ம கேட்டதும் ஒன்றா, நம்ம கேட்குறதும் ஒன்றா? அப்படி கேட்கலாமா? முதல்ல நம்ம அந்த சோதனையை கடந்து போகிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இப்படிப்பட்டவர்களின் சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாவதற்கு பதிலாக குளிராயிடுதான். ஆக்சுவலி செமையாக திட்டிகிட்டு இருக்காரு. நான் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாது.
இந்த ரீப்ரிண்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவங்க வருஷம் வருஷம் வராங்கல்ல நினைவு கூறுதலில் கை வைக்கும் பொழுது, இன்னும் அனலாவாங்க இன்னும் அனலாவாங்கன்னு பார்த்தா இன்னும் ரொம்ப கோல்டாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எழுதுறாரு. இவர்கள் முன்பு கண்டது போல் காண்பதும் இல்லை, உணர்ந்து கொள்வதிலும் குறைவு ஏற்பட்டுள்ளது. இப்படியே இந்த ஹேபிட்லேயே இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வருஷமும் இந்த மெமரியில் வந்துடும். வந்தோடனே இந்த மாதிரி டைமில் சப்ஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அஸ் யூஷுவல் நம்மளும் இந்த வருஷம் என்ன பண்ணிடலாம், அந்த அப்பத்துலேயும் தாசரஸ்துலேயும் கை வச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக சபையெல்லாம் ஆக முடியாது. இவர்கள் அப்போஸ்தலர்கள் போல் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு பதிலாக தூங்கி கொண்டிருந்து சோதனை வேலைக்கு தயாரற்று இருக்கின்றனர் என்று கெஸ்தமனியில் நமது இரட்சகர் அழுது போராடினது போல அப்போஸ்தலர்களுக்கே அப்போவே அவர் சொல்கிறாரு. நம்மளோட பிஹேவியர்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான். அப்போது சிலர் அழுது போராடுகின்றனர் மற்றும் மற்றவர்கள் அவரை போன்று சோதனை காலத்தில் பலப்பட்டிருப்பார்கள் என்று நாம் நம்மிடமே சொல்கின்றோம். சில பேர் உண்மையிலுமே ஃபைட் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட சோதனைகளுக்காக மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையான சத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருந்து அந்த சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கைக்கே உண்டான சில சோதனைகளில் என்னைக்கு நம்ம தைரியமாக நம்ம தேவனை நோக்கி முன்னெடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஓடுறோமோ அதுதான் தேவனுடைய பார்வைக்கு பிளெஸ்ஸிங். சோதனை வருதுன்னு ஓடி போகிறதும் சத்தியத்தை விட்டு வெளியே போகிறதும் அப்படியே ஃபெலோஷிப்ஸ்லேயே இல்லாமல் பிரிஞ்சு போகிறதும் என்ன பண்ணிடாது அப்படின்னா நம்மளை திரும்பியும் மீட்டு கொண்டு அவருடைய பாத்துலலாம் கொண்டு போய் சேர்க்காது என்றைக்குமே. இதுக்கெல்லாம் பயந்து ஓடுறவங்களாம் நம்ம என்ன பண்ணியிருக்கவே தேவையில்லை. இப்போ பண்ணிட்டோம், கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். அப்போ இனிமேல் என்ன கரெக்ட் பண்ண முடியும்? போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா? தேவனோட போட்டது தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரினியூவல் அதெல்லாம் இல்லை, போட்டது தான். கடைசியாக கோர்ஸ் முடிச்சுதான் என்ன பண்ணி ஆகணும், அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. இங்கே தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். என்ன ப்ரேயரில் கேட்போம் நம்ம? சரி, எனக்கு கால் உடஞ்சிருச்சு, பைக்கில் போயிட்டுருக்கேன், ஆக்சிடெண்ட் ஆகுது, கால் உடஞ்சிருச்சு, என்ன கேட்கலாம் ப்ரேயரில்? என் வாழ்க்கையில இனிமேல் நான் ஒரு ஆக்சிடெண்ட்டே பார்க்கக்கூடாது தேவனே அப்படின்னு கேட்கலாமா? இப்போ எனக்கு வலிக்கவே கூடாது தேவனே அப்படின்னு கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? சரி, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நான் சிக்கா இருக்கேன், நான் தேவன்ட்டு என்ன கேட்கலாம்? தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் பலனும். இது என்னன்னா, இது இன்டெரக்டாக என்ன கேட்குறோன்னா, எனக்கு வலிக்கக்கூடாதுப்பா, வலிக்காமல் என் ஃப்ராக்சர் சரியாகணும்னு கேட்குற மாதிரி இருக்கு. இப்படி கேட்கலாமான்னு தான் நான் கேட்குறேன். நமக்காக மற்றவங்க கேட்கலாம், அது அவங்களுடைய ஜெனரஸ் ஆர்ட்டு. மற்ற பிரதர்ஸோடைய பலவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எனக்கே இப்போ கால் உடஞ்சிருக்கு, என் கால் இப்போ உடனே இன்னும் 1 வீக்கில் சரியாகணும் தேவனே, எனக்கு இந்த வழியே தெரியக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணலாமான்னு நான் கேட்குறேன். தேவனே, இது உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் சில சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கீங்க, நான் இன்னும் சத்தியத்தில் பலப்பட்டு பரிசுத்தாவின் பலனை எங்களுக்கு அதிகமாக கொடுங்க. இந்த விஷயம் சத்தியத்தில் நான் ஓடுறதுக்கு தடையாக இல்லாத மாதிரி நான் இன்னும் உற்சாகமாக சத்தியத்தில் ஓடுறதுக்கு எனக்கு பலனை கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர என் காலை சரி பண்ணுங்க அப்படின்னா சரி பண்ண வேண்டியது காலை இல்லை, மனசை இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீங்க எனக்கு அப்படின்னு ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு முட்டிக்கால் போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? ப்ரே பண்ணிட்டு இருப்போம். இந்த பெயினை என்கிட்ட வந்து எடுத்துருங்க தேவனே, இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையிலேருந்து தூக்கிடுங்கன்னு. நீ கேட்கவே கூடாதுங்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரியாதா எப்போ எதை எடுக்கணும்னு? மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்க சிக்கா இருக்காங்களா அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம், நமக்காக என்ன ப்ரேயர் கேட்கலாம் நம்ம அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான முக்கிய காரணம், இவர்கள் நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டுள்ள ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரங்களாய் 1000 வருட அரசாட்சியில் உலகத்தை நியாயம் தீர்த்து ஆசீர்வதிக்கவே ஆகும். என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக இவங்களெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்துவோடு போயிட்டு உலகத்தையே இவங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னி என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். தற்கால கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு முன்னேறுவதற்கு அவர்கள் பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு இச்சோதனைகள் அவசியமாய் கண்டிப்பாக வேண்டும். உதாரணத்துக்கு, நான் முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படித்து காலேஜ் படித்து நான் அதுக்கப்புறம் டிகிரி யூஜி முடித்து பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டரேட் முடித்தாதான் நான் போயிட்டு இன்னொரு ஸ்டூடெண்டோட கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ண முடியும், சரி தப்புன்னு திருத்த முடியும். எனக்கே பரீட்சை வைக்காதீங்க, என்னால் எக்ஸாமுக்கே படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு கிங்டம்குள்ளே நம்மலாம் போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எஜுகேட் பண்ண முடியாது, டீச் பண்ண முடியாது. அப்போ நான் முதல்ல படிக்கணும், நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், நான் முதல்ல கீழ்ப்படியணும். இப்படிப்பட்ட பரீட்சைகள் பரிசோதனைகள் ட்ரையல்ஸு
இந்த பாடுகள் என்ன வந்து கிறிஸ்துவுக்கு நெருங்கி கொண்டு போறதுக்காக தானே தவிர இதை கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிட்டு பின்னாடி நான் உலக ஜனங்களையே நான் வந்து ஆளுகை செய்யணும் கிறிஸ்துவோட சேர்ந்து அப்படிங்கிற ஒரு அற்பமான ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது நம்மளை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கிறத சொல்றோம். இந்த சிந்தனை நமக்கு முன் தொடர்ச்சியாக எப்போதும் நாம் கொண்டிருக்க முடிந்தால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் விரும்புவதற்கும் அதை செய்வதற்கும் எவ்வளவாய் நம்மை ஊக்குவிக்கும். மேலுமாக நம்முடைய நித்திய கனம் மகிமைக்காக இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று நாம் உணர்ந்து நம்முடைய அன்பான போதகர் அனுமதிப்பதற்கு நல்லது என்று கண்டு அனுமதிக்கும் எதையும் உண்மையாக உற்சாகத்துடன் சகிப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கும். இந்த மைண்டில் இருந்து பாருங்க, என்ன ட்ரையல்ஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக மட்டும் ஒரு மைண்டில் இருந்து பாருங்க, நம்மளை அதை மோட்டிவேட் பண்ணும், அந்த ஸ்பிரிட்டை நம்மளை அப்படி கைட் பண்ணும் உற்சாகமாக தொடர்ந்து அதில் ஓடுறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்காகவும் மற்றும் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்வோமாக. ஏன்டா இந்த பிரதரோட சேர்ந்தோம், போச்சரா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபே அப்படிங்கிற ஒரு தாட் என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா, நம்ம கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுற பிரதருக்கு வரக்கூடாது. பிரதர் அவரா ஒரு குழப்பம் பிரதர், செட் ஆகாது பிரதர் எனக்கு, அவர் என்ன பிரதர் இப்படி இருக்காரு, அது சொல்கிறதுக்காக நம்ம இங்கே வரல. நம்ம ஒவ்வொருத்தரும் பர்ஃபெக்டாக இருந்தால் யார் கண்ணிலையும் என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு தாட் வராது, இவர் கூட போனால் நான் சர்ச் கிளாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு தாட் வராது. ஒரு விஷயம் நம்மளை பார்த்து உங்கள் கூட ஒன்றா நான் சர்ச் கிளாஸ் ஆவேன்னு அவங்க சொல்லலைனா கூட பரவாயில்ல, அது இண்டிவிஜுவலான ஓட்டம். உங்கள் கூட ஓடவே கூடாது அப்படின்னு பயந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க விலகி ஓடுற அளவுக்கு நம்ம வந்து மாம்ச கிரியைகள் என்றைக்குமே வெளிப்படுத்துகிறவங்களா என்றைக்குமே இருந்துடவே கூடாது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு பயந்திருக்கணும். ரொம்ப கிளியராக வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த பரிசை எல்லாவற்றுக்கும் மேலாக கருதுவோமாக. எல்லா கர்த்தருடைய ஜனங்களையும் நாம் இப்படியாக அன்பு கூர்ந்து அவர்களுடைய நலனை நம்முடைய பிரதானமான நோக்கமாக கருதுவோமாக. இதுவே நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியமானதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, கடைசி லைன் இந்த பேராகிராஃபில், கர்த்தருடைய மனவாட்டிகள் காரியத்தில் உள்ள அவரது நிபந்தனைகள் விஷயம் புடைத்தெடுத்தல்களானது நாம் அருமையானதாக கருதி நாம் ஐக்கியம் கொண்டுள்ள சிலரை நம்மை விட்டு எடுத்து போடும் விஷயம் தொடர்புடைய கர்த்தருடைய அன்பு மற்றும் ஞானம் மீதான நமது நம்பிக்கைக்கு சகோதர சகோதரிகளின் மீதுள்ள நம்முடைய அன்பை கூட இடையூறாக இருந்துடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. என்ன சொல்றாரு கிளியரா அப்படின்னா, நாம சில சகோதர சகோதரர்களோட ஐக்கியம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம் தேவனுடைய அந்த ஒரு அன்பு, அந்த கர்த்தருடைய ஞானம், அது மீதான நம்பிக்கைக்கு நாம் அவங்க மேலே வச்சிருக்க அன்பு கூட எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது. ஸ்பிரிச்சுவலாக தான் ஒரு லைஃப் வாழ்வோம், ஸ்பிரிச்சுவலாக தான் ஒரு லைஃப் ஓடுவோம். ஆனால் நான் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கேன், தேவனோட அன்பையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வண்ணமாக நான் ஓடுறேன். ஆனால் என்னோட சில கிரியைகள் வந்து கூட ஓடக்கூடிய உடன் சகோதரருக்கு வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா, நான் யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னை விட்டால் வேறு யாருக்கு நல்லா தெரியும்? ஒய்ஃபுக்கு தெரியுமா? ஃபாதருக்கு தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு, குழந்தைக்கு? எனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. அதை விட்டால் வேறு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும் ரொம்ப கிளியராக. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணிடக்கூடாது, என்றைக்குமே நான் செய்யக்கூடிய காரியம் என்னுடைய உடன் சபை அங்கத்தினரை வந்து எந்த அளவுக்கும் பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறாரு. இந்த மெமோரியலில் கூட நம்ம பங்கு பெறுவதற்கு முன்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தாங்கலாம். இங்கே ஏதாவது இருக்கா, இன்றைக்கி தான் சத்தியம் கேட்டு வந்தாங்க, நாங்கள் 20 வருஷமாக சத்தியத்தில் இருக்கோம், சீனியர் ஜூனியர் இருக்கா, அப்படி ஏதாவது பார்க்குறோமா? இங்கே எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் சேம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும், எல்லார்ட்டையும் அந்த மெச்சூரிட்டி காட்டணும், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நாம் எல்லாரும் இப்போ சென்னை எக்லிஷியாவா எல்லாம் ஒன்றா ஓடுறோமா? நம்ம ஒரு 20-25 எக்லிஷியா ஒரு ஐக்கியத்தில் இருக்கோமா? ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். ஒரு ஐக்கியம் சார்ந்தோ, ஒரு அமைப்பு சார்ந்தோ, இல்லை ஒரு எக்லிஷியா சார்ந்தோ சபையாயிடுவோமா நம்ம? வேற நான் சென்னையில் இருக்கேன் பிரதர், நான் ஒரு வேளை வேற ஊருக்கு போய் அந்த எக்லிஷியா போனோன்னா சபையாயிடுவேன் பிரதர் அப்படின்னா சொல்லணும் எல்லாரும், பிரதர் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே கிறிஸ்து போல தான், எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே சத்தியம் ஒன்று தான், எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கும் பொழுது தைரியமாக சொல்லலாம், நாம் என்ன பண்ணலாம், சபையாக போகலான்னு. இந்த ஒரு இதை மட்டும், இந்த ஒரு பேராகிராஃபை மட்டும், இந்த ஒரு லைன்ஸை மட்டும் நீங்கள் வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி. நம்முடைய சோதனைகள் எத்துணை லேசானதாய் தோன்றுமே, நம்முடைய பிரயாணத்தின் பாதை எத்துணை சொற்ப தூரமாய் தோன்றுமே,
கனவாய் உள்ள பூலோக ஜீவிதமும் நாளில் விடியல் தன்னிலே மறைந்து போய்விடுமே. சமாதானத்தின் கொள் என் நெஞ்சமே, அமைதி கொள் என் நாவே, அமைதலாகு கலக்கமுற்ற என் மனமே. கடந்து போகும் ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை நித்திய இளைப்பாறுதலுக்காய் அதிகமாய் ஆயத்தமாக்குதே. கேட்ட வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாமளும் இந்த ஒரு நினைவு கூறுதலில் பங்கு பெறுவதற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ள தேவன் தாமே கிருபை தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.